இக் இக். இந்த அக்ஷரத்தை எப்படி எழுதுறது? மறுபடியும் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இதான் இக். இந்த அக்ஷரத்துக்கு நம்ம என்ன ப்ரொனன்சியேஷன் தமிழ்ல சொல்லுவோமோ அதே ப்ரொனன்சியேஷன் தான் இக். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. வெரி குட். அடுத்த அக்ஷரம் பாருங்க. இதான் அடுத்த அக்ஷரம் இக். இக் எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. வெரி குட். இக். நம்ம என்ன கேட்போம், என்ன சுவாமி ஏதோ ஒன்னே ஒண்ணு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆமா உண்மைதான். என்னது? முதல்ல நம்ம க அப்படின்னு போடும்போது இங்க ஃபுல்லா இருந்தது, இதை எடுத்தோம், இது இக்குன்னு ஆச்சு. ரெண்டாவது அக்ஷரத்துல இப்படி க அப்படின்னு போடுவோம், இதுல இந்த கோடு இருந்தது, இந்த கோடு அப்படியே எடுத்துட்டோம், இது இக்குன்னு இருக்கு. புரிஞ்சுதா? ஓகேவா? அப்போ எந்தெந்த அக்ஷரங்கள்ல எந்த பர்டிகுலர் பார்ட்டை கட் பண்ணா அது ஹாஃப் ஆகணுமோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இக் இக் ரெண்டு அக்ஷரம் புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. சரி. மூணாவது அக்ஷரம் இக். எப்படி எழுதுறது? இங்க பாருங்க, இதான் இக். இக் புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. புரிஞ்சது. வெரி குட் வெரி குட். நான்காவது அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. வெரி குட். அடுத்த அக்ஷரம் இங்க பாருங்க, இவ்வளவுதான் இக். இக் இதான் இந்த அக்ஷரத்தினுடைய ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன் சரியா கேட்டுதா? எழுத முடியாதா? வெரி குட் வெரி குட். ஜெயலட்சுமியா தம்ஸ் அப் பண்ணா வெரி குட்மா, தேங்க்யூ. இக். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம். போலாம் வெரி மாமா. குட் வெரி குட் வெரி குட். அடுத்த அக்ஷரம் வந்து இங். இங் எப்படி எழுதணும்? இங்க பாருங்க, இங். இங் எழுதியாச்சா? எழுதிட்டோம் மாமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ ஒரு டவுட் என்ன வரும், சுவாமி ஒரு ஒரு அக்ஷரத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் பாகத்தை வந்து எடுத்துட்டு இது இக் 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 அப்படின்னீங்க, இந்த அக்ஷரத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல போட்ட மாதிரியே இப்படி ஒரு ஸ்ட்ரோக் போட்டுட்டு இங்கு அப்படின்னு சொல்றீங்களே, இதுல எதுவும் எந்த ஒரு பர்டிகுலர் அந்த பார்ட் எடுக்க வேண்டாமா? அப்படின்னா ஒன்னும் எடுக்க கூடாது, இது இப்படியே தான் இருக்கும். இங்கு ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்லயும் இப்படிதான் இருக்கும், செகண்ட் பேட்டர்ன்லயும் இப்படிதான் இருக்கும். புரிஞ்சுதா? புரிஞ்சது சுவாமிஜி. புரிஞ்சது மாமா. இது மட்டும் இல்ல, இது மாதிரி கர்வ்டு வளைந்து வரக்கூடிய அனைத்து அக்ஷரங்களுக்கும் செகண்ட் பேட்டர்னும் இதேதான். புரிஞ்சுதா? புரிஞ்சது மாமா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம். சரி, அடுத்த அக்ஷரம் பாருங்க. காச்சா. அடுத்த அக்ஷரம் இச். இச் எப்படி எழுதணும்? இவ்வளவுதான், இச். எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. வெரி குட். மாமா ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா மாமா? கேட்கலாம் மாமா. இப்ப நீங்க முன்னால சொல்லி கொடுத்துருக்கும் போது அதோட தமிழ் லெட்டர்ஸும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன், இதுக்கு அது மாதிரி சொல்ல முடியுமா மாமா? ரொம்ப சிம்பிள். அதாவது இத பாருங்க, இங்க நான் ஈஸியா எழுதி காமிக்கணும்னா இக் 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 இங்கு இப்படின்னு எழுதிட்டு இதுக்கு இது இக்கு, இதுவும் இக்கு தான். இங்க ஆமா, இது இக்கு, இங்க 3 போட்டுக்கணும், இதுவும் இக்கு தான், இங்க 4 போட்டுக்கணும், இங்க இங்குன்னு போடும். சரி. தன்யோஸ்மி மாமா. வேற ஒண்ணுமே மாறாது, அதனாலதான் போட்டு. சரியா? சரி மாமா. தன்யோஸ்மி மாமா. சமிக்கணும் மாமா. தப்பில்லை. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அதை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இக் 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 இங், அவ்வளவுதான். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. வெரி குட். இந்த அக்ஷரம் வந்து இத பாருங்க, இச் இச். சரியா?
இத தமிழ்ல நீங்க பார்க்கணும்னா நம்ம சாப்பிடுவோம், சாக்கு மேல ஒரு புள்ளி வைப்போம், இச். அந்த இச்சு தாமா இது, குழப்பவே வேண்டாம். சரியா? அடுத்த அக்ஷரம் போலாமா? புரியுறதா? புரியுது மாமா. வெரி குட். இப்போ இதுல நான் ஏன் ஒரு தடவை புரியுறதான்னு கேட்கறேன் தெரியுமா? அதுல சுவாமி எனக்கு நீங்க பேசுறது சரியா கேட்கலன்னா கூட புரியலன்னு சொல்லலாம். சுவாமி பேசுறது சரியா கேட்கறது இல்லை, ஆனா இந்த வடிவத்தை எப்படி நீங்க எழுதுறீங்கோ அது புரியல, அதனாலதான் கேட்கறேன். புரியுறதா? புரிஞ்சுது மாமா. குட். இரண்டாவது அக்ஷரம் வந்து பாருங்க, இதா இச். இச், தட்ஸ் ஆல். இந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா கேட்டுதா? கேட்டது மாமா. இச். மூணாவது அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. மூணாவது அக்ஷரம் இஜ். இஜ் எப்படி எழுதுறது? இதா இஜ். எழுதிட்டாச்சா? கேட்டது மாமா. சரி, சாமி எழுதி. இந்த ஜா போட்டு இஜ் அந்த ரெண்டு எழுத்துமே எழுதுனீங்கன்னா டிஃபரெண்ட் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட். ஆனா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த ஹாஃப் லெட்டர்ஸ்ல அது மொத்தத்தையுமே எழுதி காமிச்சிட்டேனே. எழுதிட்டீங்க சாமி. இப்போ சொல்றேன், இப்போ சொன்னா கொஞ்சம் இப்போ நான் அதை சொன்னேன்னா உங்களுடைய மைண்ட் கம்பேரிசன்ல தான் போகும். ஓ சரி சரிங்க சாமி. இதனுடைய வடிவம் என்னதுன்றது யோசிக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா. ரைட், புரியுதா? ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க அத பத்தி நீங்க இப்ப யோசிக்காதீங்க, சரியா? ஆஃப் லெட்டர் மட்டும் அதனுடைய கம்பேரிசன் வரும், கவலைப்படாதீங்க. அது ஒரு தனி செஷன் வரும், அப்ப பண்ணு. சரியா? ஓகே ஓகே. சரியா. இஜ். இஜ் இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. போலாம் மகோதயா. அடுத்த அக்ஷரம் பாருங்க, இது இஜ். இஜ் இந்த அக்ஷரம் இப்படிதான் இருக்கும். ஹாஃப் லெட்டரா எழுதும் இந்த அக்ஷரம் இப்படிதான் இருக்கும். இஜ். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மகோதயா. சரி, அடுத்த அக்ஷரம் இந்த அக்ஷரம் பாருங்க, இஞ்ச். இஞ்ச் கேட்டுதா? கேட்டது மாமா. இந்த 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 வடிவம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி அந்த பேட்டர்ன் போடுறோம் புரிஞ்சுதா? அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாஞ்சி. சரி, இப்போ நம்ம இந்த லைனை ஒரு தடவை பார்த்துடலாம். அப்போ ஒரே நேரத்துல பார்த்துட்டு நமக்கு ஈஸியா ஆயிடும். சரியா? லிசன் பண்ணுங்க. இத பாருங்க, ஈச். 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 இஞ்ச். புரியுறதா? ஈச். 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 இஞ்ச். ரெண்டாவது இதுக்கு தலைக்கோடு தனியா வருது, இதுல அப்படிதான் வரணும் அது. ஆமா. அதாவது ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு இடத்த நம்ம கேன்சல் பண்ணாதான் அது ஹாஃபா மாறுறது. ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ இந்த முதல் அக்ஷரத்துல இப்படி ஒரு கோடு போட்டா இது சேன் இருக்க போறது, இந்த கோடை எடுத்தாச்சு இது இச்சுன்னு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இந்த ரெண்டாவது அக்ஷரத்துக்கு என்ன வச்சிருக்கா சுவாமி? இப்படி ஒரு கோடு இருக்கா இல்லையா சுவாமி? அந்த கோடை எடுத்துருங்கோன்ட்டா. அந்த கோடை சேராது, அந்த முதல்ல ஜாயின் பண்ணாத, ஃபுல்லா சேரக்கூடாது. சேரக்கூடாதுன்னா இந்த இந்த ஈ மாதிரி வருது இல்ல மேல, அது ஃபுல்லாவே டச் ஆகக்கூடாது, மேல தனியா வரணும். ஆமா, இத பாருங்க. அதாவது நீங்க தலைக்கோடோட சொல்றீங்களா? நான் தலைக்கோடு தனியா வருது. அது தனியா நம்ம எழுதி காமிக்கும் போது தான் தலைக்கோடு தனியா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு வேர்டு இருக்கு, என்னது? இச்சா அப்படின்னு. இச்சா அப்படின்னா ஆசைன்னு பேரு. என்ன பேரு? ஆசை. ஆசை. இதை நான் எழுதணும். இப்ப நான் என்ன பண்றேன்? இ அப்படின்னு போட்டேன், அடுத்தது இச்சு போட்டேன், அடுத்தது இப்ப நான் சா போடணுமா இல்லையா? அந்த சா போடும்போது நான் இங்கேந்து இப்படி போட்டு வந்து இப்படி போட்டுட்டு இதை தேக்காம இருக்கணுமா? கிடையவே கிடையாது. புரியுறதா? அப்ப நம்ம வார்த்தையில எழுதும் போது அது எப்படி எழுதணும்? இங்க பாரு, புரிஞ்சுதா? கீழே வருது தனியா. ஆமாம். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஹாஃப் லெட்டர் தனியா தெரியணும்ன்றதுக்காக தான் அப்படி போட்டு காமிச்சது. ஓகே. ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இந்த இச், இச், இஜ், இஜ், இஞ்ச் இது புரிஞ்சுதா?
புரிஞ்சுது மாமா. வாத்தியார். அடுத்த அக்ஷரம் பாருங்க. இட். அதே வடிவம் தான், அதனால இது லைனா போட்டு காமிச்சாரு. இட் 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 இட். இந்த 4 அக்ஷரத்துக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல நம்ம என்ன ஹாஃப் லெட்டர் கத்துனோமோ அதே ஹாஃப் லெட்டர் தான் இந்த வாட்டியும் பாத்துக்கணும். இதுல நம்ம எந்த பார்ட்டையும் எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. இத அப்படியே எழுதி இந்த 4 அக்ஷரங்கள் புரிஞ்சுதா? இட் 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 இட். புரிஞ்சுதா? புரிஞ்சது வாத்தியார். சரி, நான் இப்ப அடுத்த லெட்டருக்கு போயிடுறேன் டைரக்டா. அடுத்த அக்ஷரம் வந்து இன். இன் எப்படி எழுதணும்? இதான் எண். பக்கத்துல ஒரு கோடு போட்டு அது ண்ணா அப்படின்னு ஆயிடும். இது எண். எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. எழுதியாச்சு வாத்தியார். இது புரியுறதா? இதனுடைய வடிவம் என்னது புரியுறதா? பேட்டர்ன் புரியுறதா? புரிஞ்சது வாத்தியார். புரியுது மாமா. இப்ப இந்த லைன் அப்படியே எழுதி சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா. ராதே. வாத்தியார், இந்த தமிழ் எழுத்துல அந்த முடிவுல 3 சுழினா 2 சுழினாக்கு இதுதான் வருமா? 3 சுழினாக்கு இதான் வரும். இதை பாருங்க, நல்ல கேள்வி, கரெக்டான நேரத்தை கேட்டீங்க ஜெயலட்சுமி அம்மா. இதை பாருங்க, தமிழ் மொழியில நீங்க எங்கெங்கெல்லாம் இந்த எண்ணு அதை யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்க தமிழ் மொழியே நீங்க வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது நாராயணா அப்படின்னு எழுதும் போது கடைசியில நா அப்படின்றது எப்படி தமிழ் மொழியில நம்ம வந்து 3 சுழி நா போடுவோமோ அங்கெல்லாம் இதாமா யூஸ். கரெக்டா கேட்டீங்க, வெரி குட். புரியுறதா? புரியுது மாமா. சரி, இந்த லைனை ஃபுல்லா பார்த்துலாம். லிசன் பண்ணுங்க. இங்க பாருங்க, இட் 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 எண். புரிஞ்சுதா? இட் 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 எண். புரியுது. புரியுது மாமா. அடுத்த லைன் போலாமா? போலாம் மாமா. அடுத்த அக்ஷரம் பாருங்க, இதா இத். இத் எழுதிக்கோ. இத் தமிழ புரிஞ்சுக்கணும்ன்றவாளுக்கு நம்ம தாக்கு மேல ஒரு புள்ளி வச்சோம்னா இத் அப்படின்னாரு, அதான் இத். மாமி, இந்த இட்டுல வந்து நம்ம கீழே ஸ்ட்ரோக் போடுறோம் இல்லையா? எண்டில் அது வரும்போது, மிடில் வரும்போது எப்படி போடுறது? எண்டில் வரும்போது அந்த ஸ்ட்ரோக் போட்டுறோம், மிடில் வரும்பொழுது ஒரு வேற கான்செப்டே இருக்கு. அது நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகே சரியா? சரி சுவாமி, தனியா ரொம்ப சிம்பிளா கத்துன்றீங்க, கவலைப்படாது. இத் இத் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. புரியுது. அடுத்த அக்ஷரம் வந்து இத். எப்படி எழுதுறது? இவ்வளவுதான். இத் எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம். சரி, அடுத்த அக்ஷரம் இத். இந்த இத் எப்படி எழுதுறது? இதுக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் தான் செகண்ட் பேட்டர்னுக்கும் வருது. சரியா? இத் இத் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் மாமா. அடுத்த அக்ஷரம் இத். இது எப்படி எழுதுறது? இத் இத் எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் வாத்தியார். அடுத்த அக்ஷரம் இன். இன் இந்த அக்ஷரம் எப்படி? இதா இன். இன் இதை தமிழோட கம்பேர் பண்ணி பாத்துக்கிறோம் சுவாமி, எங்களுக்கு அதை சொல்லுங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல இந்த 2 அக்ஷரம் எழுதுவீங்க இல்லையா, இன், அதுக்கு இந்த அக்ஷரம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். புரியுறதா? புரியுது மாமா. புரியுது. வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? இப்போ
இந்த லைனை ஒரு தடவை எழுதி காமிச்சிடுறேன் பாருங்க. இத் 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 இன் இத் 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 இன் எழுதிட்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. வெரி குட். அடுத்த லைன் போலாமா? போலாம் மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் பாருங்க. இப் எப்படி எழுதுறது? இவ்வளவுதான். இப் இப். சுவாமி இது அப்படியே தமிழ்ல அப்படியே கம்பேர் பண்ணி காமிங்கோ. இத பாரு. இப் புரிஞ்சுதா? புரியுது ஜி. வெரி குட். புரிஞ்சுது மாமா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. அடுத்த அக்ஷரம் பாருங்க. இதான் அடுத்த அக்ஷரம். இப் இப் எழுதிண்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. சரி, இந்த அக்ஷரத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப் அப்படின்னு சொல்லணும். இஃப் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? கேட்டுதா? கேக்குறது மாதிரியா? வெரி குட். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. அடுத்த அக்ஷரம் இதா. இப் இப் எழுதிண்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. போன மாதிரி. அடுத்த அக்ஷரம் இப். எப்படி? இதான் அது. இப் எழுதிண்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. இந்த அக்ஷரம் புரியுறது இல்லையா? புரியுது மாமா. புரியுது ஜி. அடுத்த அக்ஷரம் இம் இம் எப்படி எழுதுறது? எவ்வளவுதான். இம் எழுதிண்டாச்சா? எழுதிட்டோம் மாமா. சரி, இந்த 5 அக்ஷரங்களையும் ஒன்னா எழுதி காமிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இத பாருங்க நன்னா. இப் 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 இம் இப் 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 இம். 5 அக்ஷரங்கள் புரிஞ்சுதா? அடுத்த லைன் போலாமா? போன புரியுது. மாதிரி. சரி, அடுத்த அக்ஷரம் இயை இயை எப்படி எழுதணும்? இத பாரு. இதுதான் இயை. எழுதினாச்சா? எழுதிட்டோம் மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் போலாமா? போன மாதிரியா? போலாம் மாமா. அடுத்த அக்ஷரம் இர் எப்படி எழுதுறது? இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இது செகண்ட் பேட்டர்ன். இதுல மட்டும் இது ரெண்டுத்தையுமே எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இர் இர் எழுதிக்கோங்க. எழுதினாச்சா? புரியுதா? எழுதிட்டோம். அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. அடுத்த அக்ஷரம் என்ன புரிஞ்சுக்கோங்க. இல் இல் புரியுறதா? புரியுது மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் இவ் எப்படி எழுதுறது? இத பாரு. இவ் இவ். சுவாமி நீங்க ஏதோ உல்டாவா அனுஸ்வாரத்தை போட்ட மாதிரி இருக்கே. இந்த இவ் இது தனியா போட்டு பார்த்தா இப்படிதான் வரும். சரியா? இந்த பக்கத்துல ஒரு கோடு போட்டு பார்த்தோம்னா தான்ப்பா அது கரெக்ட். வேர்னுடைய ஹாஃப் இவ் அப்படின்றது தெரியும். புரியுறதா? புரியுது மாமா. வெரி புரியுது ஜி. வெரி குட். இவ். அடுத்த லைன் போலாமா? போலாம் மாமா. இப்போ அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி இது நாலத்தை எழுதி காமிச்சிடுறேன். இத பாருங்க. இ இர் இதுவும் இர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வேணா பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஒரே லெட்டர் தான் ரெண்டும். அடுத்தது இல் இவ். இ இர் இல் இவ் எழுதிட்டாச்சா?
எழுதியாச்சு மகோதயா. சரி, அடுத்த அக்ஷரம் இத பாருங்க. இஸ் இஸ் இதனுடைய ஹாஃப் லெட்டர் எப்படி இருக்கும்? இஸ். இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த செகண்ட் பேட்டர்ன்லயே ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னது? இதுதான் இஸ். இதுவும் இஸ். எழுதிக்கோங்க. புரியுறதா? எழுதிட்டோம் ஜி, புரியுது. அடுத்த அக்ஷரம் போலாமா? மகோதயா அது தமிழ்ல இது எழுதுங்க. அது எந்த இஷ் எப்படி? ரொம்ப சிம்பிள். இது மாதிரி பாத்துருக்கீங்களாமா? பாத்துருக்கோம் மகோதயா. அதான் இது. சரியா? ஸ்ரீரங்கம். இதான். சரியா? ஓகே. அடுத்த அக்ஷரம் போலாமா? போலாம் மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த இஷ். திருப்பி எழுதிக்காம சின்னதா எழுதி. இஷ் இஷ். இந்த அக்ஷரத்தை எழுதினீங்களா? புரியுறதா? புரியுது மாமா. அடுத்த அக்ஷரம். அடுத்த அக்ஷரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ் இஸ். இந்த அக்ஷரத்தை எழுதி ராஜா. எழுதிட்டோம் மாமா. சரி, அடுத்த அக்ஷரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஹ் இஹ். இது ஏற்கனவே நம்ம பார்த்த பேட்டர்ன் தான், அதனால கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். இஹ். எழுதி ராஜா. எழுதிட்டோம் மாமா.